நல்ல வேலையில் இருந்தோம். ஸோ 7 months எனக்கு ஜாப் இல்லாமல் போயிட்டு, பிரதர் நீங்கள் அந்த பையன் கூட நீங்கள் போகும்போது கொஞ்சம் உஷாராக நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் சொல்கிறீங்கன்னா, இல்லை அவன் வந்து இந்த நாடு விட்டு நாடு வரும்போது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் காங்கோலேருந்து வரும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 2-3 போலீஸ்காரங்களை மர்டர் பண்ணிட்டான். மர்டர் பண்ணிவிட்டு அவன் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சி அவனை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி அவனை 2 வருஷம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் தான் அவன் வந்து இவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு முந்தின நாள் அவன் ரிலீஸ் ஆகிருக்கான். ஸோ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ இவங்க கூட போகணும் அப்படின்னு. அந்த பையன் தான் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆமாம், சப்போர்ட்டிங்காக அவங்களுக்கு இருப்பான். ஏன்னா ஆஃப்ரிக்கன்றனால அவனுக்கு கூட இருப்பாங்கன்ட்டு. எனக்கு நான் உடனே ஆண்டவர் கேட்டேன், என்ன ஆண்டவரை கொடுக்குற முதல் ஆத்மாவே ஒரு முரட்டாட்டமான ஒரு ஆத்மா கொடுக்குற, இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது, என்ன போட்டு தள்ளிட்டானா என்ன பண்ணுவான்றது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. தூதனை போல. ஸோ அந்த ஊழியம் தான் நாங்கள் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 years வரைக்கும் நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, நீ கடல் கடந்து போய் ஊழியம் செய்வ. முதல் அடியே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அடுத்தபடியாக நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து பேச போகிறோம். பியாண்ட் த புல்பிட். அதுக்கு உங்களுடைய ஊழியத்தின் அந்த மேடையில் உங்களை பார்க்கறதுக்கு பின்னாக என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஆண்டவருடைய கிருபையினால் சவுத் ஆஃப்ரிக்கா தேசத்தில் நலிவடைந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த ஊழியத்திற்கான, ஏன்னா நீங்கள் பெங்களூரில் நல்ல வெல் செட்டில்டாக இருந்தீங்க, நல்ல ஒரு ஜாப் இருந்துச்சு 2 பேருக்கும். பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க வளர்ந்து வர்ற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம் ஆமாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் நீங்கள் சடனாக வந்து அந்த தேசத்துக்கு மினிஸ்ட்ரிக்காக போனீங்க. ஆக்சுவலி நான் அந்த நியூஸை கேள்விப்பட்டப்போ எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நல்ல ஜாப்ல இருந்தாங்களே, டக்குன்னு மினிஸ்ட்ரி அப்படின்னு, அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு டீட்டெயில்டு தெரியாட்டாலும் எனக்கே அது வந்து ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அப்போது அந்த ஊழிய அழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, அது யாருக்கு கிடைச்சிச்சு, எப்போ கிடைச்சி? ஸோ என்னன்னா 2011 2011 எனக்கு ஒரு நல்ல வேலையில் இருந்தோம். ஸோ 7 months எனக்கு ஜாப் இல்லாமல் போயிட்டு. ஓகே, அப்போது நாங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேணுமே, ஏன்னா கமிட்மெண்ட்டும் நிறையா இருந்துச்சு எங்களுக்கு. அப்போது ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் 7 மாதமாக வேலை இல்லை. அப்போது எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தது. அப்போ அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எங்கள் பாஸ்டருக்கு நான் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் பாஸ்டர் லாலு அவர் பேர், நான் அவருக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் இருக்கும்போது பாஸ்டர் திடீர்னு ஒரு புதுமையான ஒரு காரியம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண சொன்னார். அதாவது இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்காத எல்லா ரிக்வெஸ்ட்டுக்காகவும் கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ, ஆண்டவரே எனக்கு வேலையை நீ தராததுனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கே முடியல. கண்ணிலேருந்து தாரையாக அழுக வந்துருச்சு. அப்போது பாஸ்டர் சொன்னார், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலான்னா நானும் கையை தூக்கி அப்படி ஸ்தோத்திரம் பண்ணேன். ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு கால் வருது. இமானுவேல், நாங்கள் வந்து வி வாண்ட் டு டேக் அன் இன்டர்வியூ ஃபார் அன் எல்என்டி இன்ஃபோடெக் இதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு 2 hours டைம் கொடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 15 நிமிஷம் தான் ஆகும் வீட்டில் இருந்து போகிறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்த உடனே அந்த என்னோடய வீட்டு செவரில் எல்லாமே என்னோடய ஆஃபீஸ் ரூமில் எந்த இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் எல்லாம் எழுதி வச்சுட்டேன். ஏன்னா மறந்துடக்கூடாதே, 7 மாதம் வேலை இல்லைல்ல. ஸோ அங்கேயும் பிட் அடிக்கிறேன் நான். ஓகே, எல்லாம் 30 போஸ்டிட் போட்டு அப்படி வச்சுட்டு, சரி எந்த கேள்வி கேட்டாலும் இந்த கொஸ்டின் கேட்டால் இந்த ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது இன்டர்வியூ ஆரம்பிச்சிது ஸ்கைப்பில். அங்கே ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டாங்க, இமானுவேல் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு கோ டு சவுத் ஆஃப்ரிக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அண்டார்டிகா கூட எனக்கு அனுப்புங்க, நான் ரெடியாக இருக்கேன் போகிறதுக்கு, ஏன்னா வேலை வேணும் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு ஊழியத்தின் இதில் அவ்வளோ இது இல்லை எனக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன அந்த 7 மாதம் வேலையை ஸ்டாப் இல்லாமல் இருந்து
ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு சுத்தம் இருந்துச்சு என்னை எங்கே கொண்டு போகணுன்றது. நான் விரும்பி நான் போகிறது வந்து வேற, பட் ஆனால் கர்த்தர் கொண்டு போகிற இடம் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்போ அதை யோசிக்கிறேன் நான். அந்த 7 months ஜாப்ல இருந்திருந்தீங்கன்னா மேபி இப்படி ஒரு போயிருக்க ஆஃபருக்கு மாட்டோம். நீங்க இல்லை, போயிருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் வந்து என்னென்னா சில சமயத்தில் நம்முடைய பெருமையும் நம்முடைய மேட்டிமையை உடைக்கிறதுக்கு அந்த பாதையில் நம்ம கொண்டு போகிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் நான் வந்து கர்த்தரை தான் அண்டிக் கொண்டேன். ஏன்னா யார்கிட்டையும் நாங்கள் போய் சொல்லலை, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது எதுவும் யார்கிட்டையும் சொல்ல. நானும் சுஜாவும் காலையில் எழும்பி 3 மணிக்கெலாம் கை தூக்கி சோத்திரம் பண்ணுவோம் அந்த டைம்லலாம். அப்போ என்னாச்சு, நான் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறேன்னு சொன்னோன்னே அப்போ எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னார், அன்றைக்கி கூட்டம் நடத்தின பாஸ்டர் அவர் சொன்னார், இம்மானுவேல் அந்த இடத்துல நமக்கு ஊழியம் நம்ம ஆரம்பிக்கணும். கர்த்தர் உன்னை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாருன்னா உனக்கு ஒரு ஊழியத்தின் பகுதியை உனக்கு கொடுக்குறாரு, அதனால் நீ அங்கே போய் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு அவரும் கூட இருந்த இன்னொரு பாஸ்டர் எங்களுக்கு அதே இவர் சொன்னது அவருக்கு தெரியாது, அவர் சொன்னது இவர் தெரியாது. ஸோ 2 பேரும் ஒரே இது சொன்னப்போ எனக்கு அந்த வாஞ்சை என்னென்னா இட் வாஸ் சீடட், எனக்குள்ளே விதைச்சது மாதிரி இருந்தது. ஓகேவா? அப்போது நான் அங்கே போயிட்டு தான் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. 6 months ஆச்சு எனக்கு அந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போது என்னென்னா நான் தனியாக தான் போனேன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஏன்னா ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. சுஜா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, பிள்ளைங்களும் சின்னதாக இருந்தாங்க. அப்போது நான் அங்கே போனப்போ ஆண்டவர் அதுவும் ஒரு அற்புதமாக தான் கொண்டு போனார். அதாவது யாக்கோபை பற்றி ஆண்டவர் சொன்ன, அவன் ஒருவனாக இருக்கையில் கர்த்தர் அவனை நடத்தினார். அப்போது அந்த வசனம் தான் எனக்கு வந்துச்சு. அவன் ஒருவனாக இருக்கையில் கர்த்தர் அவனை நடத்தினார்ன்ற வசனம் தான் எனக்கு வந்தது. அப்போ எனக்கு அதோட அந்த பர்பஸ் தெரியல, எனக்கு என்னத்துக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம். சரி, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நம்ம போகிறோன்றதான் போனோம். ஆனால் அங்கே போய் தான் கர்த்தர் என்னை உருவாக்குனார். அப்போது நான் இந்த விதம் என்ன ஆரம்பிச்சதுன்னா, டெய்லி நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் 6 மாதம் கழிச்சு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்கு எப்படி என் நம்பர் எடுத்தாங்கன்னு தெரியாது, பட் ஆனால் யாரையும் கேட்டு வாங்கியிருக்காங்க சர்ச்சில் இருந்து. ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் நான் வந்து உங்களை கேள்விப்பட்டேன், நான் அப்போ ஊழியம் ஆரம்பிக்கல, நீங்கள் அங்கே ஊழியம் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, அதனால் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும், என்ன சிஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த ஊழியன்னு சொன்னோடனே எனக்கு தூக்கம் போயிடுச்சு. காலையில் எழுந்திருச்சு. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்டேன், என்ன சிஸ்டர் சொல்லுங்கன்னா, இது மாதிரி என்னோட தங்கச்சி பையன் வந்து இப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்திருக்கான், நீங்கள் வந்து அவனை போய் பாருங்கள், அவன் உங்களுக்கு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஆஃப்ரிக்கன் அவன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. எங்கேருந்தோ ஆண்டவர் ஃபோன் பண்ணி எனக்கு ஆளை கொண்டு வந்து இவனை வச்சு பண்ணுங்கன்னு சொன்னால் எனக்கு தூக்கம்லாம் எழும்பிட்டேன். அப்போ எழும்பிட்டு ஒரு 1/2 மணி நேரமாக அந்த அம்மா பேசுனாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபோன் வைக்கும்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று கொடுத்தாங்க. பிரதர் நீங்கள் அந்த பையன் கூட நீங்கள் போகும்போது கொஞ்சம் உஷாராக நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் சொல்கிறீங்கன்னா, இல்லை அவன் வந்து இந்த நாடு விட்டு நாடு வரும்போது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் காங்கோலேருந்து வரும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 2-3 போலீஸ்காரங்களை மர்டர் பண்ணிட்டான். மர்டர் பண்ணிட்டு அவன் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சி அவனை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி அவனை 2 வருஷம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் தான் அவன் வந்து இவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு முந்தின நாள் அவன் ரிலீஸ் ஆகிருக்கான். ஸோ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ இவங்க கூட போகணும் அப்படின்னு. அந்த பையன் தான் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆமாம், சப்போர்ட்டிங்காக அவங்களுக்கு இருப்பான். ஏன்னா ஆஃப்ரிக்கன்றனால அவனுக்கு கூட இருப்பாங்கன்று. எனக்கா நான் உடனே ஆண்டவர் கேட்டேன், என்ன ஆண்டவரை கொடுக்குற முதல் ஆத்மாவே ஒரு முரட்டாட்டமான ஒரு ஆத்மா கொடுக்குறேன், இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது, என்னை போட்டு தள்ளிட்டானா என்ன பண்ணுவேன்றது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் சொன்னேன், சரி சிஸ்டர், எனக்கு அப்போ அந்த சொரம் கம்மியாயிட்டு. நான் சொன்னேன், ஆண்டவரே என்னப்பா இது மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். தூக்கம் வரல. ஆனால் 2 வாரமாக நான் ஜோம் பண்ணேன். நான் சொன்னேன், இந்த விஷயம் அக்காவுக்கு தெரியுமா? அக்காவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாரு. அப்போ சொல்லல இப்படி கொலை பண்ணவரு அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமா நான் ரொம்ப பயந்துருப்பேன். நான் பெங்களூர்ல இருந்தேன், அவர் சொல்லல. அப்போ நான் சரி 2 நாள் உபவாசம் எடுத்தேன். உபவாசம் எடுத்துகிட்டு நம்ம போகலாமா வேண்டாமான்ட்டு பாஸ்டர்ஸ் கிட்டேயும் சொல்லலை. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு உற்சாகம் இருந்தது. சரி, இந்த ஆத்மா 2 மணிக்கு எங்கேருந்தோ ஃபோன் வந்து எனக்கு இப்படி ஒரு ஆத்மா கொடுக்குறாருன்னு சொன்னால் ஆண்டருக்கு ஒரு உத்தேசம் இருக்கும் தானே. ஸோ அந்த 2ஆவது நாள் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. சரி, நம்ம போய் தான் பார்க்கலாமே, வாழ்ந்தா கர்த்தருக்கு செத்தாலும் கர்த்தருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 7 மணிக்கு எழும்பி ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டேன் என் ரூமில். என் கூட 3 பசங்க இருந்தானுங்க. லெட்டர் எழுதிட்டு, இது மாதிரி நான் 6 மணிக்குள்ளே நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வரலன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்னை போய் இது பண்ணுங்க, கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி. நான் உத்தரவாதம் கிடையாது, ஏன்னா அப்படிப்பட்ட இடம் அது.
நான் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். கார் நம்பரு எல்லாமே போட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். போனோடனே அந்த பையன் என்னை கூப்பிட்டேன். எடுத்தோடனே என்னை பாஸ்டர்னு கூப்பிட்டான். இவன் நான் திடீர்னு பாஸ்டர்லாம் கூப்பிட்றானே, நேற்று தானே போட்டு தள்ளிட்டு வந்துக்கிறான்ட்டு ஒரு இது. அப்புறம் மேலே போனால் ஒரு மாதிரி ஒரு பங்கர் மாதிரி இருக்குது அங்கே, எது இருட்டா. அங்கே கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வச்சு அவன் கிட்டார்லாம் வேறு வச்சுருந்தான். அப்போது பாஸ்டர் கேன் ஐ சிங் அ சாங் ஃபார் யூ அப்படின்லாம். சரி பாடுறா, பயத்தில் தான் உட்காண்ட்ருக்கேன். அப்புறம் நல்லா பாட்டெலாம் பாடினான். அப்புறம் அவனே சொல்கிறான், நம்ம இங்கே ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குது, நம்ம இங்கே போய் ஊழியம் பண்ணலாம். அப்போது இவனுக்குள்ளே ஆவியானவர் இவனை வச்சு என்ன வந்து உருவாக்குறாரு. ஓகே, ஆமாம். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடு, நான் ஜோம் பண்ணிவிட்டு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு. எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், ஆனால் பயம் ஒரு பக்கம். ஓகே, அப்போது 2 வாரமாக கழிச்சுட்டு எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் பேசினேன் இது மாதிரின்னு சொல்லிட்டு. அப்போது நாங்கள் போனப்போ தெருவாக நாங்கள் போய் ட்ராக்ஸ் கொடுக்க போவோம். ட்ராக்ஸ் கொடுக்க போகும்போது திடீர்னு ஒரு 3-4 வாரமாக நாங்கள் எவ்ரி வீக்கெண்டு போய் பண்ணுவோம். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு 2 பேரும் போகிறோம். அந்த 4ஆவது வாரம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் அவன் பேர் டோனா. அவன்கிட்ட சொன்னேன், டோனா என்னால் முடியல, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இல்லை பாஸ்டர், நம்ம வந்து அந்த லாஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொன்னான். சரி, இவன் உற்சாகமாக இருக்கானே, இவனை நம்ம இது டவுன் பண்ணக்கூடாதுன்றனால சரி உனக்காக நான் அந்த லாஸ்ட் இது வரேன், எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் நாங்கள் அந்த தெருவுக்குள்ளே உள்ளே நுழைஞ்ச உடனே நானும் அவனும் போகிறோம். ஒரு அம்மா, நல்லா ஆஃப்ரிக்கன் லேடி, நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காங்க. திபுன்னு ஓடி வராங்க எங்களை பார்த்துட்டு. எனக்கு பயம் எடுத்துடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், டே அது உங்கால், நீ மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் ஒரு வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது நமக்கு. பயந்து போய் ஒழிஞ்சிட்டேன். இவனை அந்த அம்மா கூட்டின்னு போய் 1/2 மணி நேரமாக இவன் வரல. இப்போ இவங்க பெரியம்மாவுக்கு நான் பதில் சொல்லணும் எதனா ஆச்சுன்னா. அப்புறமா நாங்கள் பக்கத்தில் ஒரு பையனை கூப்பிட்டு, அங்கே ஒரு அங்கிள் போனார், ஒரு பையன், அவன் என்ன ஆச்சுன்னு பார்த்துனா. அப்புறம் அந்த பையனோட வந்தான், டோனா வந்தான். அப்போ வந்தோன்னே சொன்னான், பாஸ்டர் குட் நியூஸ்ன்னா. என்னடா குட் நியூஸ்ன்னா, அப்போ அவங்க சொல்கிறான், அந்த அம்மா ஓடி வந்தாங்க இல்லையா, அந்த வாரத்தில் அவங்க சபையில் ஒரு அம்மா பாஸ்டராக இருந்தாங்க. அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பேராலிட்டிக் அட்டாக் ஆகி இந்த ஃபுல்லு லெஃப்ட் ஹேண்டு கால் எல்லாமே போயிட்டு. ஓகேவா, அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்க. அங்கே டாக்டர்ஸ் வந்து இவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா, இந்த சபையார் எல்லாமே உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புதன்கிழமை வரைக்கும். ஸோ புதன்கிழமை வந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாஸ்டர் நீங்கள் எங்களுக்கு எடுத்துத்தாங்க, சுகமாக்கித்தாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஜோம் பண்ணும்போது இந்த அம்மா ஒரு விஷன் பார்த்தாங்களாம். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாங்களாம், இது மாதிரி உன் தெருவில் வந்து 2 ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு 2 பேர் வருவாங்க, அந்த 2 பேர் தான் உங்களோட சபையை நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குடிகார பையன் இருந்துக்கிறான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு விஷன் கொடுத்துருக்குறாரா, 2 பேர் வருவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நாங்கள் அன்றைக்கி இந்த விஷன் வந்து அவங்களுக்கு வெட்னஸ்டே கிடச்சிது. நாங்கள் அன்றைக்கி சண்டே லாஸ்ட்டாக முடிச்சுட்டு போனோம்ல, நாங்கள் 2 பேரும் ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு போனோம். அந்த பையன் வந்து தண்ணி அடிச்சுட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறான், நீ வந்து சொன்னல ஒரு ட்ரீமு, 2 பேர் வந்துக்கிறாங்கன்னு. அந்த அம்மா இவன் சொன்ன செய்தியத்தில் சந்தோஷத்தில் திபுன்னு ஓடி வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டோம். ஓகேவா, அப்புறம் ஒன்றுமே புரியல எனக்கு. என்னடா ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா ஊழியத்தில்? சரி, நான் ஒரு அந்நிய தேசத்தான், நமக்கும் அதுக்கும் சம்மதமும் கிடையாது. அப்போ அந்த அம்மா கிட்ட போனோன்னா அவங்க இது குடின்னு எனக்கு பயம், எதை கொடுத்து என்ன நம்மளாம் எதை பண்ணிடுவாங்களோன்ட்டு. அப்புறம் நாங்கள் சொன்னோம், சரி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, எங்கள் பாஸ்டர் கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோம் பண்ணி என்னை அனுப்புனார். ஸோ அந்த வாரம் போய் நாங்கள் ஃபஸ்ட்டு கூட்டம் நடத்தினோம். இன்னும் எனக்கு வந்து என்னோடய அழைப்பை நான் வந்து இன்னும் உறுதி ஆக்கலை படத்தில். ஓகே, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கிற காரியங்கள். அப்போது நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன் இது மாதிரின்னு, அவர் ஜோம் பண்ணி அனுப்புனார். அப்போது அன்றைக்கி நானும் அவனும் போயிட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் நடத்தி முடிச்சிட்டோம். ஓகேவா, அப்போ அவன் கிட்டார்லாம் போட்டால் எல்லாம் பண்ணான். அப்போ நாங்கள் அந்த சபையை பார்க்கும்போது ஒரே மண் கல், கால் வைக்க முடியாது, காலெல்லாம் குத்துது எங்களுக்கு. ஒரு ஷீட் போட்ட ஒரு சின்ன ஒரு இது, சின்னதெல்லாம் கொஞ்சம் பெருசு, இந்த சைஸ் இருக்கும், ஆனால் மண்ணும் கல்லுமா இருக்குது, யாரும் உட்காரவும் முடியாது. அப்போது நாங்கள் அந்த இதோடு போயிட்டு நாங்கள் கூட்டம் நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த வாரம் நாங்கள் போனால் அங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜில் தான் அவங்க ஜூலு தான் பேசுவாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்களா? இல்லை, நான் இங்கிலீஷில் மெசேஜ் கொடுப்பேன், அங்கே உள்ளவங்க அவங்க பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்போது நாங்கள் இந்த வாரம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த வாரம் போய் பார்த்தா சபையே ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃப்ளோரிங்லாம் போட்டு, புல்பிட் இருக்கு, ஒரு ட்ரம்ஸ் இருக்கு, ஒரு ட்ரம்பட் இருக்கு,
அப்புறம் பார்த்தா ஒரு 3-4 பெஞ்ச் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், அந்த ஜனங்க வந்து ஸ்லம் ஏரியா, காசே கிடைக்காது. நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சிதுன்னா, அப்போ அந்த அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னன்னா, நாங்கள் அன்னைக்கு போன முந்தின சண்டே நாங்கள் கூட்டம் நடத்தினோம் இல்லையா, அந்த கூட்டம் நடத்தும்போது அந்த சைடில் ஒரு ஒயிட் மேன் வந்து காரில் வந்திருக்கிறாரு. வந்துட்டு இருக்கும்போது இவர் அங்கே நின்று நம்ம பாட்டெல்லாம் கேட்டிருக்காரு, நானும் அவனும் பாடின பாட்டு. அப்போது அந்த அம்மா நாங்கள் கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டு திங்கட்கிழமை வந்து அந்த அம்மா கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த வாரம் வந்து ஆராதனை வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, எப்படி யார் வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, 2 ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க வந்து தான் எங்களுக்கு கூட்டம் நடத்துனாங்க, எங்கள் பாஸ்டருக்கு இப்படியெல்லாம் ஆச்சுன்னு சொன்னோன்னே, உங்கள் சபைக்கு ஃபாரினர்ஸ் வந்திருக்குறாங்களான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஓகே, அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நமக்கு ஒரு அல்ப ஆசை இருக்கும்ல, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அந்த மனுஷன் யாருன்னாச்சும் எங்களுக்கு காட்டுமா ஆண்டவரேன்னு. ஆண்டவர் எனக்கு யாருன்னே கேட்கல, ஏன்னா அவர்கிட்ட போய் நான் மறுபடியும் ஸ்பான்சர் கேட்க போகிறோன்னோன்ட்டு ஆண்டவர் அவரை மறைச்சிட்டாரு, எனக்கு யாருன்னே தெரியாது. ஓகே, தூதனை போல ஸோ அந்த ஊழியம் தான் நாங்கள் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் கம்பெனி மூலமாக தானே வந்தேன். அப்போது எனக்கு என்னென்னா சம்பளமும் பத்தலை எனக்கு, ஏன்னா ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும்போது எனக்கு ஃபேமிலியும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அதனால் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன், என்னோடய கான்ட்ராக்டாக முடிஞ்சிருச்சு 2014. அந்த 2014 2018 வரைக்கும் எனக்கு வந்து இறுதியாக 4 வருஷமாக எனக்கு ஆஃப்ரிக்கா போகணும், ஊழியம் பண்ணணும், அந்த ஒரு இது எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, அப்போ அந்த வைராக்கியம் வந்துட்டு இருக்கும்போது நான் அப்ளை பண்ணோம், விசாவெல்லாம் அப்ளை பண்ணோம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. பண்ணி 3 தடவை எங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அந்த சமயத்தில் இன்னொரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் சுஜாவும் நானும் ஒரே கம்பெனியில் இருக்கும்போது அவங்க வந்து என்னென்னா அமெரிக்கா அனுப்புறதுக்கு H1B ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ கனடாவுக்கும் நாங்கள் அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஏன்னா எங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா 3 தடவை ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லையா இது. அப்போது நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது நாங்கள் எம்பசிக்கும் போயிட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டோம் யூஎஸ் போகிற அந்த ப்ராசஸ்க்கு. அந்த டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா விசா வருது. இப்போ எங்களுக்கு என்னன்னா சிச்சுவேஷன் எப்படி வந்துருச்சுன்னா, நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகிறதா இல்லை செக்குலர் ஜாபுக்கு போகிறதா இல்லையா. இப்போ எங்களுக்கு ஆண்டவர் என்னன்னா, நீ வான்னு சொல்லி எங்களை கூப்பிடல, இப்போ ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு, நீ எதை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா விசாங்கிறது நீங்க எந்த ஜாபுக்கும் ட்ரை பண்ணல, நான் ஊழியத்துக்கு நம்ம போனோம், அவ்வளவுதான். அதுதான் எங்களோட நோக்கம். அது ஒர்க் விசா தான் நாங்க அப்ளை பண்ணோம், ஏன்னா ஒர்க் விசா மூலமா தான் அந்த கண்ட்ரிக்குள்ள நம்ம என்டர் ஆக முடியும். ஆமா, இல்லைன்னா போக முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இதுவா அதுவான்ட்டு. அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை நம்ம கர்த்தருக்கு தான் ஊழியம் பண்ண போகணும்னு. ஓகே, அப்போ 2019 எங்களுக்கு போகிறதுக்கு காசு இல்லை. அப்போ எங்களுக்கு ஒரு பாண்டிச்சேரி கிட்ட ஒரு சின்ன லேண்ட் இருந்தது, கால் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இது விற்றப்போ 7 லட்சம் என்னமோ வந்தது. அந்த 7 லட்சத்தையும் நாங்கள் என்ன பண்ணோம், டிக்கெட்டுக்கு அங்கே கையில் இருக்க காசுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அதில் பாதி வந்து எங்களுக்கு 3.5 லட்சம் விசா ப்ராசஸ்க்கெலாம் போயிடுச்சு, மீதி 3.5 லட்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிட்டோம், அப்ளை பண்ணோம், விசாலாம் வந்துட்டு அப்போது நாங்கள் நேராக போய் இறங்கிட்டோம். எப்படி இறங்கினோன்னா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது விசா வந்துருச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட என்னோட கேள்வி, ஆண்டவரே நான் எப்படி அறிஞ்சிக்கிறது, நீர் எனக்கு ஒரு அழைப்பு தரணும், ஒரு தரிசனத்தை தரணும், எதுனா என்னோட பேசுங்க, அதுதான் முக்கியம். அதுக்கு நான் காத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு நிறைய தடவை பேசுகிறாரு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னோட கூட இருப்பேன், உனக்கு விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லைன்ற வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஏன்னா அதுக்கு போதுமானதா இல்லை, எனக்கு டச்சிங்காக இல்லை. ஓகே, அப்போது நான் என்ன பண்ணேன், ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது இது இப்படி ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. டிசிஷன் இன்னும் எடுக்க முடியல எனக்கு. போகிற இடத்துலலாம் பேசுகிறாங்க, ஆனால் பட் எனக்கு வந்து டச்சிங்காகவே இல்லை. ஆனால் ஒன் சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கோம், ஓகேவா. பட் ஆனால் எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நான் போக மாட்டேன்ற ஒரு உறுதியில் இருக்கேன். அப்போது என்ன ஆச்சு, லாஸ்ட் ஒரு கட்டத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் இன்னைக்கு சர்ச்சுக்கு நான் போகிறேன், ஃபெய்த் ஹோம் போகிறேன், நான் இன்னைக்கு என்னோட நீங்கள் பேசணும், திட்டவட்டமாக என்னோட பேசணும், அப்படின்னா நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் எடுக்கிறோம், இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன்னு. சரி, எப்போதுமே நான் முன்னாடி போய் கூட்டத்தில் உட்காருவேன், ஏன்னா ஆண்டவர் 3 மாசமா எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அன்னைக்குன்னு பார்த்து போய் லாஸ்ட்டில் சேரில் உட்காந்துட்டேன். பெரிய சர்ச் அது, ஓகே, லாஸ்ட்டில் உட்காந்தேன்.
அப்போது நான் நினச்சேன், ஆண்டவரே ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் ஆண்டவர் என்னோட கூட பேசணும், ஒரு பாட்டு மூலமாக எனக்கு பேசணும், கன்ஃபர்மேஷனு அதுலேயும் இல்லை. ஸோ வர்ஷிப் டைமில் தீர்க்க தரிசனம் வரும், அப்போனாச்சும் ஆண்டவர் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாருன்னு யோசித்தேன். அப்போவும் எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. சரி, யாராவது சாட்சி சொன்னாங்கன்னா அதில் ஒரு வார்த்தை நம்ம டச்சோம், அதுவும் எல்லாம் ஏப்பச்சப்ப சாட்சியாகவே இருந்துச்சு. அப்புறம் பாஸ்டர் மெசேஜ் எடுத்தார். அன்னைக்குன்னு பார்த்தா பாஸ்டர் வந்து வேற ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டு 1/2 மணி நேரமாக பேசிட்டு இருந்தார் பாஸ்டர். நான் தூங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ். தூங்கக்கூடாது, சில சமயம் நம்ம உண்மையை சொல்லணும் தானே. அப்போ நானும் தூங்கிட்டேன் பிரசங்கத்தில். அப்போ 30 நிமிஷம் போன பிறகு பாஸ்டர் சொன்னார், கர்த்தர் என்னை அழைச்சதான ஊழியத்தின் பகுதியை நான் உங்களுக்கு சொல்லத்துக்கு ஆண்டவர் என்னை ஏவுதலால் தருகிறாருன்னு சொன்னார். அப்படியே ஏஞ்சிட்டு உட்காந்துட்டேன். ஏஞ்சி உட்காந்துட்டு கேட்க ஆரம்பித்தேன். ஓகே, அப்போ பாஸ்டர் சொன்னார், அவருக்கு வந்து ஊழியம் செய்யணும் வாஞ்ச இருந்துச்சான் பாஸ்டருக்கு. இப்போ பாஸ்டர் சொன்னாராம், அவர் போய் அவங்க பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாராம், பாஸ்டர் எனக்கு வந்து ஊழியத்துக்கு போகணும், எனக்கு வாஞ்ச இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், உனக்கு ஆண்டவர் எதனா பேசினாரா? வசனத்தின் மூலமாக பேசினாரா? இல்லை. தீர்க்க தரிசனம் மூலமாக பேசினாரா? இல்லை. சரி, எதனா உனக்கு ஆண்டவர் வசனம் கொடுத்தாரா? இல்லை. டேய், உன்னை எப்படா நான் ஊழியத்துக்கு அனுப்புறது? சென்ட்ரல் பாஸ்டர் உன்னை எடுக்க மாட்டாரே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அவர் சொன்னாராம், இல்லை, சரி நீ போய் சென்ட்ரல் பாஸ்டர் பாரு, அவர் எடுத்தாருன்னா உனக்கு எடுத்துக்கோ. சென்ட்ரல் பாஸ்டரும் அதே கேள்வி கேட்டிருக்காரு, எதனா வந்துச்சா, தரிசனம் வந்துச்சா, வசனம் வந்துச்சா? அவர் சொன்னாராம், இல்லை இல்லை இல்லைன்னு. சென்ட்ரல் பாஸ்டருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் சொன்னாராம், எனக்கு தெரியாது, நீ போய் சீஃப் பாஸ்டர் போய் நீ போய் உட்காரு, எடுத்தாங்கன்னா எடுத்துக்கிட்டோம், இல்லைனா விட்டுரு நீனு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பாக தான் கொண்டு உட்கா. அப்போது 3 பிரதர்ஸ் அங்கே இருந்தாங்களாம். அப்போ முதல் பிரதரை கேட்டாங்களா, உனக்கு என்ன இதுன்னா, அவர் சொன்னார், எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு வசனம் கொடுத்தாரு, உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு, அது எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆனது. இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு எழுந்துச்சு நின்று இவர் சொன்னாராம். அப்போ இந்த பாஸ்டர் ஜான் பால், அவர் பேர் பாஸ்டர் ஜான் பால், அவரை வந்து பாஸ்டர் சீஃப் பாஸ்டர் சொன்னாராம், ஜான் பால் நீ ஏஞ்சி சொல்லு அப்படின்னோடனே அவர் ஆவியில் நிறைஞ்சி சொன்னாராம், இது என் தகப்பண்ட வயல் தோட்டம், இதில் நான் இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு நான் யாரை கேட்கணும்? என்னை ஊழியத்துக்கு எடுங்க, எடுக்கலைன்னா நீங்கள் போங்க, ஆனால் என் தகப்பண்ட வயலில் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு இருதயமே உடஞ்சிருச்சு. அப்போ தான் எனக்கு வந்து அழுதுட்டேன் நான். ஓகே, ஏன்னா இது ஒரு இப்படிப்பட்ட ஒரு இது டச்சிங் இல்லையா? அப்போ நான் சொல்லிட்டேன், அன்னைக்கு முடிவு எடுத்தேன், இது என் தகப்பண்ட வயல், நான் இந்த தோட்டத்தில் வேலை செய்யறது நான் யாரை கேட்கணும்னு சொல்லிட்டு அதுதான் என்னோட கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அப்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காலிங். ஆமாம், ஏன்னா பொதுவாகவே நம்ம நார்மலாக எல்லாரும் திங்க் பண்ணுறது வந்து காலிங், மினிஸ்ட்ரிக்குள்ள காலிங்னா ஒன்றில் ஏதாவது ஊழியக்காரங்க மூலமாக ஆண்டவர் பேசணும், இல்லை ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம், ஏதோ ஒன்று மூலமாக பேசணும். இது எல்லாத்துலேயுமே அந்த விதை வந்து ஆண்டவர் உள்ள நமக்குள்ள போட்டிருக்காங்க. ஆனா மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது இந்த 2 விஷயங்கள்லையும் தான். இல்லைன்னா ஒரு நம்ம வசனத்தின் மூலமாகவோ இல்லைன்னா ஒரு பிரசங்கத்தின் மூலமா தொடப்பட்டு நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆனா பல விதங்கள் ஆண்டவருக்கு நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள். அவர் சொல்றாருல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம் இப்படிதான் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தணும்னு நினைப்போம். ஆனா நம்ம நினைக்காத ஒரு ரூட்லன்னு மட்டும் இல்ல, நினைக்காத விதத்துல அவர் நம்மளை நடத்துறாரு இல்லையா? அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. உங்களோட காலிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பா இது ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அக்காட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் சொல்லியிருப்பீங்கல்ல, இப்போ இது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குதுதான். ஸ்டார்டிங்ல இனிஷியேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அக்கா வந்து வேலையில இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் அதை ஃபேமிலிகிட்ட கன்வே பண்ணுமா, அக்கா நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது திருமணம் முடிஞ்சு நான் ஒரு வேலையில் இருக்கேன், அவர் ஒரு வேலையில் இருக்கார், குடும்ப வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு. நாங்கள் ஒரு சபையோடு இணைந்து போதவர்கள் கீழே நாங்கள் சிறு சிறு ஊழியங்களை செய்து வர்றோம். ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஒரு நிறைவு இல்லை. கர்த்தர் என்னை எவ்வளோ நேசிச்சிருக்கிறாரு, எவ்வளோ தாழ்மையான ஒரு நிலவரத்தில் இருந்தபோது ஒரு குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன், இன்னைக்கு அவர் என்னை எவ்வளோ நேசிச்சிருக்கிறார், நான் அவருக்காக நான் என்னத்தை செய்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போதுமே இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னுடைய 15வது வயதில் ஆலங்கோட்டை யெகோவா ரட்சணை சபையில் நம்ம பாஸ்டர் யேசுதாஸும் லதாக்காவும் தான் அங்கே ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, நீ கடல் கடந்து போய் ஊழியம் செய்வ.
நான் அப்போ தூங்கிட்டு இருக்கேன், என்னை எழுப்பி எனக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. அப்படியே ஓடி வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அப்போ தான் அவர் அந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாரு, எரேமியா 29, 11, 12, 13. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்குது. அப்போது நாங்கள் திருமணமாகி ஒரு சபையோடு ஐக்கியப்பட்டு நம்ம ஊழியம் செய்தாலும் எனக்குள்ள இருதயத்தில் எனக்கு தெரியும், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, அதை நான் இன்னும் செய்யலை, நான் செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ஏற்றாற் போல் எங்களுடைய ஃபேமிலி லைஃப்லேயும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு பக்கம் திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள், போராட்டத்தின் வழியாக ஒரு சில வருடங்கள் நாங்கள் கடந்து போனோம். அந்த அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி என்ன மாற்றுச்சு அப்படின்னா, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இல்லைன்னா அந்த அந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். மாத்திரம் இல்லை, இதுக்காக மட்டுமே நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவரே என்னோட குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை தாரும் இப்படின்னு ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆண்டவரே நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் அப்படி தான் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் என்னுடைய அழைப்பை குறித்து எனக்கு என்னோட இருதயத்தில் வைத்ததான அந்த வித்து அப்படியே இருக்குது. அதுக்காக நான் இன்னும் எதுவுமே செய்யலை. அப்போ ஒரு கட்டத்தில் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தையே மாற்றிட்டார். ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை செய்யணும், இந்த ஒன்று தான் என்னுடைய ஜெபமாக மாறிடுச்சு. நான் எப்போ அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பித்தேனோ அந்த நாட்களில் இருந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்ததான ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதுலேயும் சில மாற்றத்தை நான் பார்த்தேன். யாரிடத்துலையும் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து போனது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் குடும்பமாக வாழ்வதற்கு கூட எங்களுக்கு சவால் நிறைந்ததான சில சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் வரும்போது என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, அந்த கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்காக வைத்ததான திட்டம் என்ன, குடும்ப வாழ்க்கை அது மட்டும்தானா அப்படின்னு நான் கேள்வி கேட்கும்போது, இல்லை என்னோட ஐடி ஜாபு மட்டும்தானா அப்படின்னு கேட்கும்போது அது இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. எனக்கு வைத்ததான அந்த தீர்க்க தரிசனம் வார்த்தைகள், அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மறுபடியுமாக நினைவூட்டிகிட்டே இருந்தார். அதனால் இந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அவர் எப்போ ஃபஸ்ட் டைம் போயிட்டு திரும்பி வந்தாரோ அந்த நாள்லேருந்தே அவர் சொன்னதான காரியங்கள், அந்த தொடங்கினதான ஊழியங்கள், அதை எப்படி நிறைவேற்றாமல் விட்டுட்டு அவர் வந்தார், இந்த காரியங்கள்லாம் சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சுது இதில் ஏதோ ஒரு காரியத்தை நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மாத்திரமல்ல அங்குள்ள நிலவரங்களை அவர் சொன்னார், அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் வளர்றாங்க அப்படின்னு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது, ஒருவேளை என்ன ஆண்டவர் ஒரு அனாதையான ஒரு சூழ்நிலையில் வைத்ததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அப்போ நான் நினச்சேன், நான் சிரமப்பட்டிருக்கேன், நான் தோல்வியில் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் எனக்கு பிற்பாடு தான் எனக்கு புரிந்தது, கர்த்தர் என்னுடைய ஜீவியத்தில் அனுமதித்தது ஒன்றுமே விருதாவாக இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சது, கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு மத்தியில் என்ன ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்றது என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசிகிட்டே இருந்தார். எனக்கும் அந்த வாஞ்சி ஆண்டவர் அதிகமாக இருதயத்தில் ஆழத்தில் வைத்தார். அதனால் அவர் போயிட்டு திரும்பி வந்த பிறகு சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி அவர் சொல்ல கண்டிப்பாக அந்த தேசத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு. ஆனால் ஒரு பக்கம் இந்த யூஎஸ்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸு அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கனடா வீசாக்காக ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஆனால் எங்களுடைய சவுத் ஆஃப்ரிக்கா வீசா ப்ராசஸும் நடந்துட்டுருக்கு. ஆனால் 2019 இந்த வீசா வந்த உடனே எங்களுக்கு ஒரு குரூஷியல் பாயிண்ட்டு, இதுவா அதுவா. ஆனால் கர்த்தர் திட்டவட்டமாக எங்களோடு இடைப்பட்டார். அவர்கிட்ட ஆண்டவர் பேசினார், என்கிட்ட ஆண்டவர் தெளிவாக பேசினார், இதுதான் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ஊழியத்தின் அழைப்பை உறுதிப்படுத்திட்டு நாங்கள் போனோம். ஆனால் பிள்ளைகளிடத்துல நாங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு அதை குறித்தான ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சின்ன பிள்ளைங்க, ஆனால் பெரியவ 11th படிச்சுட்டு இருந்தா, சின்னவ இன்னொரு ரொம்ப சின்ன பிள்ளை, அவங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நம்ம இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறோம், அங்கே ஆண்டோட ஊழியத்தை செய்யணும், அங்கே போய் உங்களுடைய படிப்பெல்லாம் அங்கே கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கல்ச்சுரல் சேஞ்சஸ்லாம் ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது ஆரம்பத்தில். அது நிமித்தம் அவங்களுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. அங்கே போய் அது நிமித்தம் நாங்கள் நிறைய சவால்களை நாங்கள் சந்தித்தோம். எப்படின்னா அவங்களுக்கு அங்கே போனோன்னு அந்த கல்ச்சுரல் சேஞ்சஸ்னால பிள்ளைங்களுக்கு மென்டலி அவங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அதெல்லாம் அங்கே போன பிற்பாடு நாங்கள் சந்தித்த சவால்கள். ஆனாலும் இங்கேருந்து நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது ஒரு மனமாக நாங்கள் 2 பேரும் இந்த தீர்மானத்தை எடுத்துட்டு கர்த்தர் எங்களுக்கு போவதுக்கு கிருபை செய்தார். அக்கா, அண்ணா, நீங்கள் 2 பேருமே சொன்ன விஷயத்தில் எனக்கு
டச்சான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகணுன்னு விதை உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணீங்க. 3 டைம்ஸ் உங்களுக்கு அந்த விசா ரிஜெக்ட் ஆகிருக்குல்ல, அப்போ அந்த இடத்துல ஒருவேளை இது ரிஜெக்ட் ஆனனால ஆண்டவருடைய சித்தம் இல்லையோ அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல வந்துச்சுல்ல. நம்மள நிறைய பேர் அதை தானே பண்ணுறோம். தெய்வ சித்தம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு காரியத்தை செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி செய்கிறோம். அதில் சில தோல்விகள் வரும்போது அப்போ இது ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோன்னு நினச்சி அதில் பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலைமைகள் வருது. ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து உங்களை தைரியப்படுத்தி உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படிதானே? அங்கே லேண்ட் ஆன அப்புறம் உங்களோட மினிஸ்ட்ரி எப்படி நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் 2019 ஜூன் மாதம் நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஒரு சிறிய சேவிங்ஸு, எங்களுடைய துணிமணிகள் இப்படி தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் போய் எங்களுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். 3 மாதம் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் போகும்போது எங்களுக்கு வேலை எதுவுமே இருக்கலை. விசுவாசத்தில் தான் நாங்கள் இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தோம். அங்கே போய் இறங்கி அவருக்கு ஒரு சிறிய வேலை கிடைத்தது. நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போதெல்லாம் நல்ல கம்பெனிஸில் நல்ல பொசிஷன்ஸில் பெர்மனன்ட் ஜாபில் இருந்தோம். அங்கே போய் இவருக்கு கிடைச்சது ஒரு கான்ட்ராக்ட் ஜாப், ஒரு சிறிய ஜாப் தான். அது 1 இயர் கான்ட்ராக்ட். அந்த ஜாபு கிடச்சி அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஃபாலோட் பை எனக்கும் ஒரு சிறிய ஜாப் கிடைக்குது, கான்ட்ராக்ட் ஜாப் தான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல் அடியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. நவம்பர் மாதம் நாங்கள் ஜூலையில் போய் லேண்ட் ஆகிறோம். நவம்பரில் இவருக்கு ஹார்ட் அட்டாக். அந்த டைம் 3 தடவை ஹார்ட் அட்டாக் வருது. 3 டைம்ஸ் 15 days இது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. அப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறோம். எல்லா இடமும் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு ட்ரீட் பண்ணுறாங்க. 5 டாக்டர்ஸ் நாங்கள் பார்க்குறோம். கடைசியாக ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாங்க இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி. அப்போ டாக்டர்ஸோட அட்வைஸுக்கு மீறி நாங்கள் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி இங்கே வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம். அப்போ அதுவும் வந்து ஒரு மெடிக்கலி ஒரு மிராக்கிள் தான். அந்த டாக்டர்ஸ் கேட்டாங்க, ஒருவேளை இந்த எபிசோடில் நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை இந்த 15 நாள்லையோ ஒரு ஹெவி மீல் இவர் சாப்பிட்ருந்தா கூட இன்னைக்கு நீங்கள் அவரை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த ஃப்ளைட் யாத்திரை பண்ணவே கூடாது. ஆனாலும் அதையும் மீறி இன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்காருன்னா இது நீங்கள் செய்கிறதான இந்த ஊழியத்து நிமித்தம். அவங்க ஒரு ஹிந்து டாக்டர்ஸு, நீங்கள் செய்கிறதான இந்த ஒரு நோபல் ஜாப் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சார்னா நிச்சயமாக அதை யாராலும் மாற்றவே முடியாது. அந்த நாளில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு கர்த்தர் எங்களை ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். அதில் பாடுகள் எங்களுக்கு போராட்டங்கள் வரும், ஆனாலும் நிற்கணும்னு. ஆனாலும் அந்த 1 மாதம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திரும்ப போகிறதுக்கு ஒரு சோதனை வந்தது. போகணுமா வேண்டாமா, இப்போ ஒரு பயம் வருது, எப்படா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த நாளில் மறுபடியும் எங்களுக்கு ஒரு உறுதிப்படுத்தல். எப்படின்னா, அந்த 1 மாதம் ட்ரீட்மெண்ட் முடித்து நாங்கள் திரும்பி போகும்போது எங்கள் கையில் இருந்த காசு, சேவிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் திரும்பி போனோன்னா வாடகை கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், எங்களுக்கு ஃபுட்டு எக்ஸ்பென்ஸு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லை, ஜீரோவில் வந்தாச்சு. கர்த்தர் எங்களை அப்படியே நடத்தினார். அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு சேலரி வருது. நான் வேலையே பார்க்கல, 1 மாதம் லீவில் இருக்கேன், இவரும் லீவில் இருக்காரு. கான்ட்ராக்ட் ஜாப்பில் வந்து வேலை பார்க்கலன்னா எங்களுக்கு சம்பளம் இல்லை, ஆனால் சம்பளம் வந்துருச்சு.